அரவிந்த் என்ன பார்க்குறீங்க? ஷபீர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு சரியாக கேட்ச் பண்ணாமலே இருந்தாங்க, தேர்தலுக்கு பிறகு தான் அதை எல்லாருமே உணர தொடங்கினாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறார். இல்லைங்க, இது இந்த கான்டெஸ்ட் விஜய்க்கும் திமுகக்கான கான்டெஸ்ட்ங்கிறத நம்ம மைஆக்சிஸ்லேருந்து தெளிவாகவே பார்க்க முடியுது. மார்ஜின் ஆஃப் எரர் 2% தான் கொடுத்துருக்காரு. ஓகே, அவரோட இது ஷீட்டில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் எரர் 2% கொடுத்துருக்காரு. நான் போன டைம் சொன்ன டேட்டாவில் ஒரு சின்ன தப்பு, நான் 16,000 சாம்பிள்னா 44,000 சாம்பிள், ஆல்மோஸ்ட் 200 சாம்பிள் பெர் கான்ஸ்டிடுவன்சி நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு டீசெண்டான சாம்பிள் சைஸ் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இதுனா ஒரு உறுத்தல்னா அந்த ஒரு டவுட் இருக்குன்னா அதில் வந்து அந்த 33%. எனக்கு ஏஜ் குரூப் கூட ஒரு அளவுக்கு நார்மலாக இருக்கிற ரூரல்ல 33% வரும். 33 ஏடிஎம்கே வந்து 20 அரௌண்ட் 20ல வைக்கிறது தான். எனக்கு ஏடிஎம்கே ரூரல்ல ரொம்ப ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸ்னு மொத்தம் எவ்வளோ வருது? அது எப்படி கணக்கு? அர்பன் கம்மி, தமிழ்நாட்டில் அர்பன் தொகுதிகள் கம்மி, ரூரல் தான் அதிகம். தமிழ்நாட்டில் அது தெளிவாக நம்ம இருந்துக்கலாம். அர்பன் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தான். ஓகே, அது அர்பன் தொகுதிகள் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 ஒட்டி இருக்கலாம். நீங்க வந்து ஒரு கேடிசிசி, அதை தவிர கோயம்புத்தூர் பேஸ்டா இருக்கிறது 70. ஓகே, 76 வச்சுக்கலாம், 76 வச்சுக்கலாம், மேக்ஸிமம் 76. 18 வச்சா கூட 150 வந்து ரூரல்லையும் 80 தான் அர்பன்லயும் இருக்கும். ஸோ அதனால எனக்கு அங்கே தான் ஒரு சின்ன பொதுவாக மையா இதில் அர்பன் செமி அர்பன் ரெண்டும் சேர்க்கணுமா அதுவும் கேட்குறேன். செமி அர்பன்லையும் அவருக்கு வாக்கு சதவீதம் கொஞ்சம் கூட, அர்பன்ல இருக்கிற அதே எஃபெக்ட் செமி அர்பன்ல இருக்குமா நமக்கு தெரியாது. செமி அர்பன்ல நம்ம ஆஃப் எடுத்துக்கலாம். நம்ம கான்டெஸ்ட் டிஎம்கேக்கும் விஜய்க்கும் தாங்க. அதுல எல்லாம் நீங்க வேறு யார் என்ன சொன்னாலும் எனக்கு அந்த டைரக்ஷன், இதுக்கு டைரக்ஷன் ரொம்ப தப்பாக போகுமான்னு எனக்கு தெரியல. டைரக்ஷன் நமக்கு இது நம்ம பார்த்த டைரக்ஷன் பிரகாரம் டிஎம்கேக்கும் தாவேக்குமான கான்டெஸ்டாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு இருக்கிற இந்த மைஆக்சிஸில் இருக்கிற ஒரே டவுட், ரூரலில் இந்த அளவுக்கு அவர் ஓட்டை கன்வெர்ட், இந்த அளவுக்கு ரூரல்ல அதே 33% எடுப்பாரா, அது மட்டும் தான் எனக்கு டவுட்டா இருக்கே தவிர மற்றபடி எனக்கு வந்து மைஆக்சிஸ் பொதுவாக நீங்க சொல்றது இப்ப 76 தொகுதிகளில் அவருக்கு அந்த 30+ வரும், ஆனா மீதி இருக்கிற 150ல வருதான்னு கேட்குறேன். அதுதான் இருக்கக்கூடிய ஏஜென்சியில கொஞ்சம் கிரெடிபிளான ஏஜென்சிங்கிறது மைஆக்சிஸ் தான். ஓகே, நம்ம டைரக்ஷன் இங்கே பொதுவாக எனக்கு டைரக்ஷன் தப்பா இருக்காது. நம்பர்ஸ் கொஞ்சம் முன்ன பின்னா வரும். 2% எங்களே மார்ஜின் ஆஃப் எரர் கொடுத்துருக்காங்க. அது 3% போகலாம், 4% கூட போகலாம். பட் டைரக்ஷன் ஒன்று. சரி, ஓகே, டைரக்ஷன் நீங்க என்ன இப்போ இதுல இருந்து புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ 35 வரக்கூடிய எனக்கு அதுல கொஞ்சம் டவுட்டா இருக்குங்க. அதுக்கான ஏன் 35 ஏன் வருதுன்னா, ரூரல்ல 33% கொடுக்குறாங்க, அர்பன்ல விஜய்க்கு 38%, ரூரல்ல 33% தாவேக்கா கொடுக்குறாங்க. அதனால 35% வருது. ரூரல் எனக்கு ஏன்னா நான் வெஸ்ட்ல நான் பரவலா சுத்தி பார்த்தங்காட்டி எனக்கு தெரியுது. அங்க கான்டெஸ்ட் நம்ம பாக்குறோம், ஏடிஎம்கே வந்து கொலாப்ஸ் ஆகுறத நம்ம பார்த்தோம். அதிமுக வாக்குல அதிகமாக விஜய் பிரிக்கிறாருங்கிறத நம்ம பார்த்தோம். பட் 17% அதிமுக நீங்க டிரைவ் பண்றது வந்து அட் தி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே இஸ் கெட்டிங் நம்பர்ஸ்ங்கறத இது இண்டிகேட் பண்ணுது. அவர் கொடுத்த நம்பர்ஸ் பாருங்களேன், 35% அதிமுக, இது தாவேக்காக்கு 35, திமுகக்கு 35, அதிமுக இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 23 தான், என்டிஏக்கு 23 தான் கொடுத்திருக்காரு. 40ல இருந்தாங்க 2021ல, 40ல இருந்து 23னா 17% குறைஞ்சது. நம்ம 4ஆம் தேதி தான் உறுதியா பேசணும். இல்ல நான் சொல்றேன், நான் இந்த டேட்டா வச்சு மட்டுமே, நம்ம முன்னாடி இருக்க டேட்டா வச்சு மட்டுமே நம்ம பேசுறோம். அதன் அடிப்படையில் நான் சொல்றேன். சோ அதிமுக கொலாப்ஸ் ஆவர் வந்து ரொம்ப அதிகமா கொலாப்ஸ் ஆயிருக்காங்களோன்னு நமக்கு தோணுது. அதான் என்டிஏவோட நம்பர்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க நவநீத்? அவ்வளவு என்டிஏ வந்து அவ்வளவு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு வர்ஸ்டா ஒரு இடத்துக்கு போக முடியுமா? சம் ஆஃப் தி டேக் அவே இவங்க பேனலிஸ்ட் பேசும்போது பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து சாம்பிளிங் சொல்றாரு இல்லையா? சரி, எடப்பாடி தொகுதியில் வந்து டிவிக்கு கண்டெஸ்டே பண்ணல. ஸோ அந்த சாம்பிள் இப்போ எனக்கு வந்து அப்போ அந்த சாம்பிளிங் டேட்டாவே எனக்கு தப்பாக தான் இருக்கும். இட் இஸ் பார்ட், இட் கான்ஸ்டிட்யூட் தி சாம்பிளிங். அவர் தொலைக்காட்சி பெட்டிக்குன்னு இல்லை ஏதோ ஒன்று சொல்றாரு, பட் ஃபார்மிடபிளாக அந்த சாம்பிளிங் கரெக்டாக இருக்குன்றது சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இது ஒரு 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 சின்ன ஒரு டேக்அவேயாக பார்க்குறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் இப்போ சார் சொன்ன மாதிரி போன வாட்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து 10-on-10 ஸ்ட்ரைக் ரேட். ஆமாம், ஏடிஎம்கே. சேலம்ல 10-on-10, தர்மபுரியில் சேலம்ல 1 மட்டும் மைனஸ். அதே மாதிரி வந்து தர்மபுரியில் 5. ஸோ இப்போ இங்கே வந்து எப்படி டிவிகே வந்து அவுக்கண்டே சர்ஜின்றதா ஒரு சேலஞ்சாக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இவங்க சொல்ற மாதிரி இது வந்து ஸ்லைஸ் பண்றாங்கன்னா வந்து டெஃபினட்டா டிஎம்கே தான் அங்கே செகண்டா இருக்கு. ஷாம் சார் சொல்ற மாதிரி. ஓகே, ஸோ ஹூ இஸ் த செகண்ட் பார்ட்டின்ற போது வந்து அந்த ஓட்டு தான் அவங்க ஸ்லைஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ ஏன்னா இவங்க ஆல்ரெடி இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க சொல்ற லாஜிக் என்னன்னா, சென்னையில் டிஎம்கே நம்பர் 1, ஏடிஎம்கே நம்பர் 2. 2021 சொல்றேன், 2021 கணக்குப்படி 22 அங்க வந்து இல்ல, இங்க வந்து அவங்க டிஎம்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கான லாஸா இங்க கிரியேட் பண்ண முடியும், அல்லது செகண்டா வந்து ஏடிஎம்கே வரும்ன்றீங்க. அப்போ வெஸ்ட்ல ஏடிஎம்கே தானே நம்பர் 1 இருந்துச்சு, அங்க எப்படி அவ்வளோ போகும்னு கேட்குறீங்க? இல்லை, போகல. அதான் சொல்லுவேன், அந்த எனக்கு அந்த டேட்டாவில் வந்து ஐ ஸ்டில் ஹேவ் மை ஓன் சஸ்பிஷன். பட் இப்போ பொதுவாக ஒரு இது பார்க்கும்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% ஓட்டிங் ஹஸ் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ தட் கான்ஸ்டியூட்ஸ் இப்போ அவர் சொல்ல மாதிரி அர்பன் ஓட்டிங்கிறது வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்கிறது. ஸோ ப்ரிடாமினெட்லி நீங்கள் அந்த ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார்ல 18 to 40 வரைக்கும் தான் ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ஓகே, 40 and above வேற ட்ரெண்ட்ல போகுது. ஓகே, ஸோ இந்த மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டர்ஸ் இந்த ட்ரெண்டு ஷபீர் வந்து தொடக்கத்திலேருந்து சொல்றது என்னன்னா,
ஓட்டிங் பேட்டர்ன்லேயே ஒரு மாற்றம் வந்திருக்கு இந்த முறை அப்படிங்கிறார். இப்போ விமன் அவருக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, அல்லது இதுதான் ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்குங்கிறதுலேருந்தே மாற்றங்கள் சார். அதில் அவர் சொன்ன பாயிண்ட் அதில் ரெண்டு பார்க்குறோம். ஒன்று வந்து ஓட்டிங் பேட்டர்ன் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஒன்று வந்து இந்த ரெஸ்பாண்டன்ஸ் நிறைய பேர் வந்து சைலண்ட் ரெஸ்பாண்டண்டாக இருப்பாங்க. ஸோ போட்டு மாற்றி கூட சொல்லலாம். ஸோ வி கேனாட் டேக் அந்த அசம்ஷன். இன்னொன்று வந்து அவர் சொல்கிற மாதிரி அந்த விசில் என்ற சின்னம் வந்து இது ரெட்டை இலை உதயசூரனுக்கு அப்புறம் வந்து மக்கள் மனதில் வந்து அது பதிஞ்சிச்சு. சில இடத்துல கேண்டிடேட் பேரே தெரியாது, ஆனால் அவங்களுக்கு வந்து விசில் சின்னம் தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இட் ஹஸ் தாவேகா பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அப்படிங்கிறது அங்கே பெருமளவுக்கு அவங்க கவனிக்கல. நேரடியாக அது விசில் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால ஒரு சேஞ்ச் இருக்கே தவிர வந்து சரி ஒரு 2 கார்னர் கண்டஸ்டன் வரும்போது 40% மேலே எடுக்கணும். 2 பார்ட்டி இப்போ 3 கார்னர் வரும்போது 35% எடுக்கணும். இப்போ இவர் சொல்லும்போது என்டிஏ வந்து இவ்வளவு லோவஸ்டா போறதுங்கிற இந்த மை ஆக்சஸ் இந்தியாவோட ப்ரொஜெக்ஷன் வந்து அதுக்கு தான் ஐ வாண்ட் டு கோட் 2016 இந்த மாதிரி ஒரு போல் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம். வேர் எல்லாமே வந்து தே செட் டிஎம்கே இஸ் கமிங் ரிட்டர்னிங் டு தி பவர் நாங்க. பட் ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் தான் அதை மாற்றி சொல்லுது. ஸோ அதனால இதை பேஸ் பண்ணி நம்ம 2016 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து இப்போதைக்கு we cannot conclusively சொல்ல முடியாது. we should wait for 4th அப்படின்றது என்னோட பாயிண்ட். ஓகே, இதை எப்படி பார்க்கலாம்? நீங்கள் வந்து ஒரு 2 அம்சங்கள் கேள்வி இருக்குது. ஒன்று வந்து திரு நவநீத் சொல்கிறாரு, இப்போ மேற்கு மண்டலத்தில் 10க்கு 10 எடுத்த அதிமுக 3வது இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன லாஜிக் இருக்க முடியும்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அதாவது கோயம்புத்தூர் 10 தொகுதினா, சேலத்தில் நீங்கள் மெஜாரிட்டி வின் பண்ணாங்க, தருமபுரியில் அத்தனை இடங்களையும் வெற்றி பெற்றாங்க. அப்படிங்கும்போது அதே என்டிஏ அலைன்ஸ் தான், பெரிய மாற்றங்கள் கிடையாது. இப்போ கூடுதலாக அமமுக வந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது இந்த அளவுக்கான ஒரு லோயஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு போகுமா, அல்லது அவர் எடுக்கக்கூடிய வாக்குகள் இவ்வளோ தூரம் எடுக்க முடியுமா? நீங்கள் சொல்கிறது வந்து அவங்க அதிமுக பர்ஃபார்ம் பண்ணாத இடத்துல டிவிக்கு அதிகம் வருவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதிமுகவை இவ்வளவு தூரம் கீழே தள்ளிட்டு வர முடியுமா? அந்த லாஜிக் இப்போ இந்த சீட்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? நீங்கள் மினிமமாக போட்டாலும் ஏதாவது ஒரு அமௌண்ட் ஒரு நம்பர்ஸ் போடுறாங்கல்ல, அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? அங்கே கொங்குலேருந்து தான் கிடைக்கும். ஓகே, அதனால் வந்து அந்த கொங்குல வந்து ஏடிஎம்கே அவர்கள் வந்து எப்படியும் ஒரு பாதி தொகுதிகளையாவது நெருக்கி தக்க வைப்பார்கள். 52 தொகுதி நம்ம வச்சுக்கிட்டோம்னா, சேலம் கரூர்லேருந்து ஆரம்பிச்சு திண்டுக்கல்ல ஒரு 2 வச்சுக்கிட்டோம்னா, நீங்கள் 52 தொகுதி கொங்குன்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா 32 அவங்க கையில் இருக்குது. இந்த முறை அவங்க வந்து ஒரு 26க்கு போகலாம், ஒரு கூடுதலாக ஒரு 6 தொகுதியை இழக்கலாம், வைக்கலாம்னா கூட அவங்க அதிகமாக அறுவடை செய்ய போகிற அதிமுக பண்ண போராட்டது கொங்கு தான். ஓகே, நீங்க இன்னொன்னு பார்க்கணும். நம்ம இப்போ மை ஆக்சஸ் இந்தியா வந்து மொத்தமே அவ்வளோ இடங்கள் கொடுக்கலையே, அதான் இப்போ அவர் நவநீத் கேட்கிறாரு, அப்படி எப்படி போக முடியும்னு கேட்கிறாரு. அதான் அந்த விஷயத்தில் அப்படி போக முடியாது. அவர்கள் அந்த நான் ஒத்துக்கலையே, நான் அந்த அளவுக்கு கீழே போகுன்றதை நான் ஒத்துக்கல. நான் மை ஆக்சஸே நான் ஒத்துக்கல முதல்ல. ஓகே, ரைட். அது அதனால அதுக்கப்புறம் அதில் ஏண்ட கேள்வி கேட்க. ஆனால் அரவிந்த் என்ன சொல்றாருன்னா, அது பொதுவாக இது வரைக்கும் அவங்க வந்து இண்டிகேட் பண்ணது சரியாக தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இதுவரை கரெக்டாக கணிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பேர் வாங்கின நானும் இந்த தடவை தோக்கலாம். அதெல்லாம் எந்த நேரத்தில் யாரும் எப்போ வேணாலும் சறுக்கலாம். இதெல்லாமே ஒரு இதுதானே. ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட். மை ஆக்சஸ்லங்க தாவேகாக்கு 3% கொடுத்துருக்காங்க. ஓகே, இதர கட்சிகளுக்கு 4% கொடுத்துருக்காங்க. என்னது இதர கட்சிகள்? நாம் தமிழருக்கு நீங்க தாவேகான்னு சொல்றீங்க. நாம் தமிழருக்கு 3%, இதர கட்சிகளுக்கு 4%. இதர கட்சிகள் இந்த 3 கார்னர் ஃபைட்ல இதர கட்சிகளுக்கு 4%. ஒருவேளை ஆனா அதெல்லாம் கணக்குல அவ்வளவு வருமானம் தெரியல. சசிகலா அவர்கள் தனியா, சீனியர் ராமதாஸ், வேல்முருகன் அப்படி எல்லாரும் 5 லட்சம் வாக்குகள்